வேர்ல்ட்ஸ் டாப் 50 டிக்டேட்டர்ஸ்ல 44th பிளேஸ்ல யார் இருக்கான்னா கிங் ஃபரூக் தான். ஈஸ்ட் டேஞ்சரஸ்ல இவர் 7th பிளேஸ்ல இருக்காரு. February 11, 1920 அன்னைக்கு ஈஜிப்டோட கிங்குக்கு பையனா பிறக்கிறாரு. 1936லயே ஈஜிப்டோட கிங் இறந்து போனதுனால தன்னோட 16வது வயசுலயே ஈஜிப்டோட கிங்கா பதவி ஏற்கிறாரு ஃபரூக். அவரோட ஆட்சி காலத்துல ஈஜிப்ட் கவர்மெண்ட்டுக்குள்ள பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. செகண்ட் வேர்ல்டு வார்ல நியூட்ரலா இருக்கணும்னு தான் கிங் ஃபரூக் டிசைட் பண்ணாரு. ஆனா பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயே ஒரு ப்ரோ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஃபரூக்கு கிரியேட் ஆகுது. இதனாலேயே ஈஜிப்ட் மக்களுக்கு ஃபரூக் மேல இருந்த நம்பிக்கை கம்ப்ளீட்டா உடையுது. அதுக்கப்புறம் தான் ஈஜிப்டுக்குள்ள கரப்ஷன்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்க்ரீஸ் ஆகுது. ஈஜிப்டோட ஆர்மிக்குள்ளேயே கரப்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இதோட ரிசல்ட்டா 1948ல நடந்த அரப் இஸ்ரேலி வார்ல ஈஜிப்ட் தோத்து போறாங்க. இந்த தோல்வினாலேயே ஈஜிப்டுக்குள்ள ஃபரூக்கு எதிரான அப்போசிஷன் பார்ட்டிஸ் ரொம்ப பெரிய அளவுல வளர்றாங்க. அது எல்லாத்தையும் டேக்கிள் பண்றதுக்காக எலெக்டட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணி ஒரு டிக்டேட்டரா ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிரஸ் அண்ட் மீடியாவோட ஃப்ரீடமும் பறிக்கப்பட்டுச்சு. இவருக்கு எதிராக பேசுறவங்க எல்லாத்தையும் மிலிட்டரியவும் போலீஸையும் வச்சு பிரஷரை ஸ்ட்ராங்காக கொடுத்தே சைலண்ட் பண்றாரு. இவரோட ஆட்சியில பவர்ட்டியை ஒழிக்கிறதுக்கும் சரி மிலிட்டரி ரிஃபார்ம்ஸ் மாதிரியான எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களையும் கிங் ஃபரூக் எடுக்கவே இல்லை. பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸை ஸ்டாப் பண்ணவும் நினைக்கல. ஒரு சைட் மக்கள் எல்லாம் பவர்ட்டினால ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கப்போ கிங் ஃபரூக் மட்டும் ரொம்ப வெல்த்தியான லைஃபை லீட் பண்ணிட்டு இருந்தாரு. இதனாலே ஈஜிப்டுக்குள்ள நிறைய ரெவல்யூஷனரிஸ் உருவானாங்க. அப்துல் நசீர், முகமது நுஜீப்னு சொல்லி 2 ரெவல்யூஷனரிஸ் வந்து கிங் ஃபரூக் பதவி விலகணும்னு சொல்லி ஒரு மிலிட்டரி கூப்பையும் நடத்துறாங்க. அது சக்சஸ் ஆனனால தன்னோட இன்ஃபேன்ட் சன்னையே கிங்கா அறிவிச்சுட்டு இட்டாலிக்கு தப்பிச்சு போறாரு ஃபரூக். அதுக்கப்புறம் 13 வருஷத்துக்கு அப்புறம் மார்ச் 18, 1965 அன்னைக்கு ஹார்ட் அட்டாக்னால 45வது வயசுல இறந்து போறாரு. என்னோட நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு டிக்டேட்டரை பத்தி நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க ஃபாலோ பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.